அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போ இந்த வருஷமும் போன வருஷமும் மாதிரியே வந்திருக்கோம். எப்படின்னு சொன்னாக்க இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட மக்களை ஒரு இஃப்தாரை கூப்பிட்டு அழைச்சிருக்கிறோம். அதுக்குரிய ஏற்பாடு தான் இப்போ செஞ்சுருக்கிறோம். மூலமாக இந்த எங்களால் ஏண்டது என்னன்னு சொன்னாக்கா, இந்த மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அதாவது நுபுவத்துக்கு பிறகு எந்த அளவுக்கு ஒரு பாடுபட்டாங்கன்னு சொன்னாக்க இஸ்லாத்தை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நாங்களும் இறக்கிக்கிறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, உதாரணத்துக்கு உமர் அலிக்கு தவாத்தை கொடுத்தாங்க. ஸோ அது போல் நாங்களும் இப்போ வந்திருக்கோம். இந்த மக்களுக்கு எங்களால் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்குரிய ஏற்பாட்டில் இப்போ வந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ் வாங்க, இது எப்படி நடக்குது இந்த நாட்டிலையும். நிறைய பேர் கூடுதலாக அதுக்கு ஸ்பெஷலாக பெண்கள் இஸ்லாத்துக்கு வர்றது குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறோம். ஸோ மாஷா அல்லாஹ் அல்லா எங்களை பொருந்திக்கொள்ளணும். என் முழு ஃபேமிலியும் இதுக்காக ஈடுபட்டிருக்குது. அல்லாஹ் தாலா எங்களையும் பொருந்திக்கொள்ளணுன்றதுக்காக இது ஒரு உதாரணத்துக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். இது அதாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக வேண்டியும் துவா செஞ்சுக்கலுங்க. இதே போல் இன்னும் அடுத்த வருஷம் இதுக்கு பிறகும் நாங்கள் எங்களோட வேலைகளில் நாங்கள் முயற்சி செஞ்சு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஸோ அந்த இதை தான் இப்போ அந்த காட்சியை தான் இப்போ உங்களுக்கு தரேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்க, அவங்களோட சேர்ந்து நாங்கள் நோம்பு திறப்போம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ பாருங்க, செஞ்சு கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் மக்களுக்கு தேவையான சாப்பாடு. எங்களை கறி கேட்டிக்கிறாங்க, ரைத்தா, சலாட். இங்கே பாருங்க கோழி இதில் இருக்குது. தேவையான சுப் பண்ணி செஞ்சுக்கிறோம். பான் இதில் போட்டு இருக்குது. ரைஸ் போட்டு கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அல்லாவையும் ரசூலையும் புகழ்ந்ததோடு ஆரம்பிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை. அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் மனமார்ந்து வரவேற்கின்றோம் என்று சொல்லி அவர் அந்த உரையை ஆரம்பிக்கிறார். என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லி பேச சொன்ன அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ரெண்டாவதாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நல்ல பலத்தை கொடுன்னு சொல்லி துவா கேட்கின்றாரு. அவர்களுக்கு பொறுமையை கொடுத்து வெற்றியை கொடுன்னு சொல்லி துவா கேட்குறாரு. அருள் பாலிக்கக்கூடிய இந்த மாதத்தில் அவங்களுக்கு இன்னும் பொறுமையை கொடு, நல்ல ஈமானை கொடுத்து இதில் இந்த ஈடேற்றத்தையும் கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அருள் பாலிக்கக்கூடிய மாதத்தில் அவங்களுக்கு வெற்றியையும் கொடு. இப்படி தொடர்ந்து இந்த துவா முஸ்லீம்களுக்காக வேண்டியும் பலஸ்தீனுக்காக வேண்டி தொடர்ந்து போய்த்து கொண்டிருக்குது. சிறையிலே இருக்கக்கூடியவங்களுக்காக வேண்டியும் துவா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் சுகவீனமுற்றிருக்காங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லியும் கேட்குறாரு. ஸோ எங்களுக்கு நல்ல வழியை காட்டு, எங்களோட ஃபேமிலிக்கு நல்ல வழியை காட்டு, எங்களோட தாய் தந்தாருக்கு நல்ல வழியை காட்டுன்னு சொல்லி துவா கேட்குறாரு. ஸோ இதில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க தான் கூடுதலானவங்க. அவங்கள ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிற காட்சியை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. أشهد أن لا حي على الصلاة
ஸோ அரவரில் வந்து மகரிப் தொழுகைக்கு மேலே பள்ளிவாசலில் வைக்க போகிறோம். அது முடிகிறதோட ஸோ அதுக்கு பிறகு வந்து 8:15 வந்து இஷாவை தொடர்ந்து தராவி தொழுகை நடக்கும்ன்ற செய்தியை சொல்கிறாரு. ஸோ மேலே இங்கே ப்ரொஜெக்டரில் வந்து 2 QR கோட் இருக்குது. முதலாவது வந்து QR கோட் வந்து எங்களோட நிறுவனத்தோட அன்பாக வந்து இணைஞ்சு கொள்றதுக்கும், 2வது வந்து கோட் வந்து எங்களுடைய இன்ஃபர்மேஷனும் நாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றதை பற்றியும் இருக்குது. Laat staan, play.